இது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு சோலை, மதுரை மேற்கில் எம்ஜிஆர் நிற்கிறார். அந்த 1980 மறுபடியும் எலெக்ஷன் வருது, சட்டசபை எலெக்ஷன் வரும்போது அந்த தெற்கு பக்கம் இருக்கிறதுக்கெல்லாம் என்னை அந்த கவனிக்கிறதுக்காக என்னை அனுப்புகிறாரு. நான் மதுரையில் இருந்துக்கிறேன். எம்ஜிஆர் தென்னகத்துலலாம் முடிச்சுட்டு அந்த தெற்கு பக்கம்லாம் முடிச்சுட்டு வராரு. மதுரையிலேயே சந்திக்கும் போதே எம்ஜிஆர் சொன்னார், பாத்தியா சோலை, நம்மளை பயன்படுத்தி திமுகவை அழிக்க நினைக்கிறாங்க அவங்க, காங்கிரஸ் யார், இந்திரா காந்தி நினைக்கிறாங்க. இப்போ அவங்கள தன்னோட கையில் வச்சுக்கிட்டு நம்மளை அழிக்க பார்க்குறாங்க. இது சிந்திக்கக்கூடிய நேரம் சோலை அப்படின்னு எம்ஜிஆர் மதுரையிலே, அதாவது பிரச்சாரம், அதாவது 2வது முறை 1980 சட்டசபை எலெக்ஷன் நடக்கிற போதே நடந்த அந்த கேம்பெயின்லேயே எம்ஜிஆர் சொல்கிறாராம் சோலை கிட்ட. சொன்ன உடனே அப்படியே சோலை தேய்ச்சி பார்க்குறாராம். பார்த்துட்டு பாருங்க, அப்படி சொல்லி நிறுத்திட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் சிஎம் ஆகிட்டார் எம்ஜிஆர். நல்லா கவனிங்க, அந்த எலெக்ஷன் ரொம்ப அது சொல்கிறார் சோலை. அந்த எலெக்ஷனில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு